ஆத்ம நமஸ்காரங்க. இப்போ நான் ஸ்ரீ மகா குருபுராண சுவாமிகள் பேரின்ப தபோவனம் குளத்தூர் அப்படிங்கிற ஸ்தாபனத்தில் இருந்துகிட்ருக்கிறேன். அந்த ஸ்தாபனத்தில் குருபுராண சுவாமி சொன்ன நல்ல செய்திகள் சொல்கிறதுக்கு தான் இப்போ நான் துவங்க போகிறேனுங்க. கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இப்போ உங்களோட கலந்துரையாடல் வச்சுக்கிறேங்க. ஆத்ம நமஸ்காரம். பாருங்கள், சாமி சொன்ன கருத்தை அப்படியே சொல்கிறேன். ஸ்ரீ மகா குருபுராண சுவாமி பேரின்ப தபோவனம் மனித வடிவ கட்டட அமைப்பு. இந்த கட்டடம் மனித வடிவத்தில் கட்டியிருக்காரு குருபுராண சாமி. மனு கூட்டல் ஈசன் மனுஷன், மனிதனே ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வாழ்ந்த காலத்தில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். அந்த அமைப்பில் இந்த கட்டடத்தை கட்டியிருக்காரு. அதுக்குண்டான டிராயிங்கோட போட்டிருக்குதுங்க. சிரசு, கழுத்து, வலதுகை, இடதுகை, மார்பு, வயிறு, கால் அப்படிங்கிற அமைப்பை அப்படியே படத்தில் போட்டிருக்குது. இப்போ நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் வலியுறுத்தி சொல்கிறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறனால தான் இப்போ நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேங்க. அவர் சொன்ன அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு கருத்து என்னென்னா, அன்பென்னும் அகமாகிய சிரசில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார், மோட்சம் அடைவர் அப்படின்னு தான் ஸ்ரீ மகா குருபுராண சாமிகள் சொல்லுவார். அது திருவள்ளுவர் எழுதின குறளுங்குது. இப்போ இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சதா நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் மேலே இடைவிடாமல் ஈசனை பற்றி நினைக்கணும். அப்படி சதா நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு ஆனந்தம் நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நீங்கள் நோய் வாய்ப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் சதா ஈஸ்வர தியானத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் குறையும், நோயோட வலி தெரியாது, குணமாயிருவீங்க அப்படிங்கிற நல்ல கருத்தை சொல்கிறதுக்காகத்தாங்க தொடர்பு வச்சிருக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.